வணக்கம் பிள்ளைகளா. நம்ம முதலாம் வகுப்பு படிக்கும் தமிழ் மாணவர்களுக்கு இக்கு இங்கு வரிசையெல்லாம் எழுதி பார்க்கணும். அப்போ தான் தமிழ் நல்ல எழுத்துப்பிழை இல்லாமல் வரும். இப்போ நம்ம இன்றைக்கி இச்சு வரிசை பார்க்கலாம். இச்சு 12 உயிர் எழுத்துக்களுடன் சேரும்போது எப்படி உயிர் மெய் எழுத்துக்களாக பிறக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த எழுத்தை நீங்கள் சரியாக உச்சரிப்போட எழுதினாதான் அப்போ உங்களுக்கு தமிழ் நல்லா படிக்க எழுத வரும். சரி வாங்க பிள்ளைகளா, நம்ம படிக்கலாம். இச்சு ப்ளஸ் அ ச, இச்சு ப்ளஸ் ஆ சா, இச்சு ப்ளஸ் இ சி, இச்சு ப்ளஸ் ஈ சி, இச்சு ப்ளஸ் உ சு, இச்சு ப்ளஸ் ஊ சு, இச்சு ப்ளஸ் ஏ சே, இச்சு ப்ளஸ் ஏ சே, இச்சு ப்ளஸ் ஐ சை, இச்சு ப்ளஸ் ஓ சோ, இச்சு ப்ளஸ் ஓ சோ, இச்சு ப்ளஸ் ஔ சௌ. இப்படி இச்சு 12 உயிர் எழுத்துக்களுடன் சேரும்போது எப்படி உயிர் மெய் எழுத்துக்களாக பிறக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதை நீங்கள் டெய்லியும் 2 டைம்ஸ் எழுதி பாருங்கள். இப்போ தமிழ் எழுத படிக்க வரும். வாங்க பிள்ளைங்களா, இப்போ இஞ்சி வரிசை பார்க்கலாம். இஞ்சி 12 உயிர் மெய் எழுத்துக்களுடன் சேரும்போது எப்படி பிறக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க படிக்கலாம். இஞ்சி வரிசை. இஞ்சி ப்ளஸ் அ ஞ, இஞ்சி ப்ளஸ் ஆ ஞா, இஞ்சி ப்ளஸ் இ நீ, இஞ்சி ப்ளஸ் ஈ நீ, இஞ்சி ப்ளஸ் உ ஞு, இஞ்சி ப்ளஸ் ஊ ஞு, இஞ்சி ப்ளஸ் ஏ ஞே, இஞ்சி ப்ளஸ் ஏ ஞே, இஞ்சி ப்ளஸ் ஐ ஞை, இஞ்சி ப்ளஸ் ஓ ஞோ, இஞ்சி ப்ளஸ் ஓ ஞோ, இஞ்சி ப்ளஸ் ஔ ஞௌ. இப்போ எப்படி இஞ்சு 12 உயிர் எழுத்துக்களுடன் சேரும்போது எப்படி உயிர் மெய் எழுத்துக்களாக பிறக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இதை தமிழ் பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு இப்படி எழுதி பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா தமிழ் படிக்க எழுத வரும்பா. அடுத்த வரிசை பார்க்கலாம். இப்போது நம்ம இட்டு வரிசை பார்க்கலாம் பிள்ளைங்களா. இக்கு இங்கு இச்சு இஞ்சு. அடுத்தது இட்டு. இட்டு எப்படி 12 உயிர் எழுத்துக்களுடன் சேரும்போது உயிர் மெய் எழுத்துக்களாக பிறக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்டு ப்ளஸ் இட்டு வரிசை. இட் ப்ளஸ் அ ட, இட் ப்ளஸ் ஆ டா, இட் ப்ளஸ் இ டி, இட் ப்ளஸ் ஈ டி, இட் ப்ளஸ் உ டு, இட் ப்ளஸ் ஊ டூ, இட் ப்ளஸ் ஏ டே, இட் ப்ளஸ் ஏ டே, இட் ப்ளஸ் ஐ டை, இட் ப்ளஸ் ஓ டோ, இட் ப்ளஸ் ஓ டோ, இட் ப்ளஸ் ஔ டௌ. சில பேர் சொல்லி தருவாங்க பிள்ளைகளா, எல்லா நெடிலுக்கும் ரெட்டைக்கொம்பு போடணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஏன்றது நெடில் ரெட்டைக்கொம்பு போடுறோம், ஓன்றது நெடில் ரெட்டைக்கொம்பு போடுறோம், அவ்வும் நெடில் தான். ஆனால் ஏன் ஒத்தக்கொம்பு போடுறோம்? அது சிலது வார்த்தைங்களுக்கு ஒத்தக்கொம்பு வரணும், அவ்வுனா ஒத்தக்கொம்பு தான் வரணும். ஏன்னா ரெட்டைக்கொம்பு போடணும், ஓனா ரெட்டைக்கொம்பு போடணும், அவ்வும் நெடில் தான். ஆனால் ஒத்தக்கொம்பு தான் போடணும். நெடில் எல்லாத்துக்கும் ரெட்டைக்கொம்பு போடணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அது தப்பு பிள்ளைகளா. ஒவ்வொரு உச்சரிப்பும் நம்ம கவனமாக படித்து அதுக்கு எப்படி நம்ம எழுதணுன்ட்டுன்னு நம்ம 2-3 டைம்ஸ் எழுதி பார்க்கணும். அப்போ தான் நல்லா எழுத்துப்பிழை இல்லாமல் வரும், தமிழ் நல்லா படிக்க வரும் நம்மளுக்கு. இதை நல்லா படிங்க. ஓகே, பாய் பிள்ளைங்களா.